கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா, தக்கலில் இருக்க பத்மநாபபுரம் பேலஸ். இது என்னென்னா ஃபுல்லாக மரத்தால் செய்யப்பட்ட பேலஸ் ஆக்கம். அப்புறம் இது கேரளா ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் நாங்கள் அங்கே போனப்போ இந்த பெரிய குடுவையை பார்த்தோம். இது குடுவை மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. நாங்கள் இந்த குடுவையை பார்த்த அப்புறம் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல உள்ள மேற்கூரை அழகாக மரத்தால் டிசைனில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அம்பாரி முகப்பு. அம்பாரி முகப்புன்னா என்னென்னா, இந்த பிளேஸுக்கு மேலே யார் இருந்ததா ராஜா என்ன பண்ணுவாரான்னா, விழா டைம்லையோ தேர் ஏதாவது போகும்போதும் அவர் இந்த பிளேஸில் இருந்து தான் கீழே பார்ப்பாராம். அவர் பார்க்குற அந்த இதுதான் என்னதுன்னா அம்பாரி முகப்பு. இப்போ நம்ம பார்க்கியது என்னென்னா ராஜா பயன்படுத்திய கட்டில். சரியா? இது பல்வேறு மூலிகை மரங்களை கொண்டு செய்யப்பட்ட கட்டிலாக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெஸ்ட் ரூம். ராஜா காலத்தில் அவங்க பயன்படுத்தின ரெஸ்ட் ரூம். காய்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா மரத்தில் செதுக்கி வச்சப்பட்ட ஃப்ளவர்ஸோட கலெக்ஷன். சரியா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் பக்காவாக இருக்கும். உங்களாலே பார்க்க முடியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மக்களும் மர மர பொருட்கள்ல எல்லாம் டிசைன் வரைகிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பேலஸ் ஃபுல்லாகவே மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் பார்த்தாலும் என்னென்னா மரமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த பேலஸோட சரௌண்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன். அவங்க ராஜா காலத்தில் யூஸ் பண்ண உரல் இருக்கும். இதை என்னென்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி என்னென்னா இது சரௌண்டிங் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கல்லில் செதுக்கி வச்சப்பட்ட யானையோட உருவம் தான் பார்க்குறோம். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த அரண்மனை மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டூரிஸ்ட் பிளேஸை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் நீங்கள் கன்னியாகுமரிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் இன்னும் பார்க்கலைன்னா சீக்கிரமாக போய் பாருங்கள். இதை மாதிரி வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.